குளிர்காலத்துல நைட் டைம்ல சுண்டி இழுக்கிற மாதிரி உங்க கால்ல ஒரு வலி வருதா? அப்பன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் திங் குளிர்காலத்துல நம்மளோட மசில்ஸ் ரொம்ப டைட் ஆகும். ஈஸியா ஸ்ட்ரெச் ஆகாது, ரிலாக்ஸ் ஆகாது. செகண்ட் ஒன் டீஹைட்ரேஷன். நம்ம சரியா தண்ணி குடிக்காதனால, குளிர்காலத்துல நம்ம நிறைய தண்ணி குடிக்க மாட்டோம். ஸோ அதனால வரக்கூடிய மினரல் இம்பேலன்ஸ்னாலயும் மசில்ஸ் ரொம்ப டைட்டா ஸ்டிஃப் ஆகும். அதனாலயும் வலி வரும். அண்ட் தேர்ட் முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, சர்க்குலேஷனே ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பிளட் வெசல்ஸ் நேரோ டவுன் ஆகும், கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். ஸோ ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலயும் இந்த மாதிரி குளிர்காலத்துல வலி வரும். நைட் டைம்ல இது மோஸ்ட்லி ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா நம்ம நடமாட்டம் அதிகமா பண்ண மாட்டோம். ஒரே இடத்துல படுத்திருப்போம். ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கும். ஸோ நைட் டைம்ல வலி அதிகரிக்கும். இது ஹோமியோபதி சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் ஹோமியோபதி சப்போர்ட்ஸ். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, காஃப் மசில்ல வரக்கூடிய பெயின் அந்த லொக்காலிட்டிய வச்சோ, இல்ல வேற எந்த இடத்துல கால்ல வந்தாலும் அந்த பெயினோட லொகேஷன வச்சோ, அப்புறம் நைட் டைம்ல வருது, குளிர்காலத்துல வருது, அந்த கோல்ட் சென்சிட்டிவிட்டி இதெல்லாம் வச்சு கேரக்டரிஸ்டிக்கா டிஃபைன் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்த ஹோமியோபதி பிசிஷியன் வில் கன்சிடர். இது அப்பப்ப வருது அப்படின்னா, நாம ஒரு ஜென்டில் வாக்கிங் பிஃபோர் பெட் டைம், அதுக்கப்புறம் நெறைய தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி மினரல் இம்பேலன்ஸ கரெக்ட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் மெஷர்ஸ் பண்ணிட்டாலே போதும். பட் லாங் டர்மா இருக்கும்போது கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் இஸ் மஸ்ட். அண்ட் தி பெஸ்ட் சாய்ஸ் வுட் பி ஃபார் ஹோமியோபதி. நான் ஏற்கனவே சொன்ன காரணங்களுக்காக. தனித்துவமான ட்ரீட்மெண்ட்டுக்கு சூஸ் ஹோமியோபதி.